ஃபேமிலிஸ் மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி இப்போ வாய்ப்புண்ணு வருது, வயிறு புண்ணு ஆகுது, எதுவுமே சாப்பிட முடியல, பால் சாதமோ தயிர் சாதமோ இதை கஞ்சி சாதமோ இதான் சாப்பிட்றோம், நாக்கே செத்து போச்சுங்க அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முட்டைக்கோஸை பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் செய்யுங்க. ஏன்னா நல்லெண்ணெய் அப்படியே புண்ணு ஆற்றும், வயிறு புண்ணெல்லாம். வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணங்கினதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே மூடி தேங்காய், ஒரு துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, கசகசா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், கசகசா, நல்லெண்ணெய், முட்டைக்கோஸ் எல்லாமே வயிறு புண்ணை ரொம்பவே நல்லா ஆக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க இந்த கோகோனட் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். வேதங்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா இதை நீங்கள் இட்லிக்கோ சாப்பாட்டுக்கோ தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். நிஜமாக ஒரு நேரம் சாப்பாடை வயிறார சாப்பிட்ணுன்னு நினைப்போம், வாய்ப்புண்ணு வந்தால் அது கூட முடியாது. அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.